ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும், உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் வராகி அம்மா நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இனிமேல் நடக்கப் போகிற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகிறாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்போது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே என் செல்லமே. எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கிறது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பதே கிடையாது. அதே போலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே உயர்ந்து பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என மரங்கள் வாடி சோர்ந்து போய் விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது தானே. அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு என் செல்லமே. பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதானே தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகிறாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக இந்த வராகி அம்மா நானே உன் வீடு தேடி வந்தேன். இனிமேல் எல்லா அதிசயங்களும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்லவிதமாய் நடந்து உன் வாழ்க்கையையும் அழகானதாய் மாற்றப் போகிறது. சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதுமென் செல்லமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் மிக சந்தோஷமாய் பெற்று விடுவாய். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்போது எந்த விதத்திலும் சலிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உன்னுடைய எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல நடக்கட்டும், என் வராகியம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படி பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை வாழ நினைக்கிறாய். அதனால்தான் உனக்கான நல்லதை செய்து கொடுத்து நீயே அதிசயித்து பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்தான் புத்திசாலிகள். அப்படிதான் நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்து விடு என் செல்லமே. நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகிறாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கிறாய். கவலைப்படாதே. இப்போது நீ என்ன செய்ய யோசிக்கிறாயோ அதில் உன் முடிவு என்பது சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இதில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை இதன் மூலம் சந்தோஷமானதாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை வழங்கி அருள் செய்கிறேன் என் செல்லமே. நீ நினைக்கவே முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்போதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது என் செல்லமே. வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் இப்போது மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திருந்த உன் மனதிற்கு இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போது நீ வெற்றியை பெறப் போகிறாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உனக்காகவே
உன் வாழ்வில் மன அமைதியை கொடுத்து சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வேலையும் நல்ல பொருளாதாரமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையையும் உயர வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலையும் சரி, நீ ஆசையாய் எதிர்பார்த்த குழந்தையும் சரி, திருமணமும் சரி, கல்வியில் வெற்றியும் சரி, வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி, எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன் என் செல்லமே. உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கையை வாழப் போகிறாய். என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாய் இருந்தாலும் கூட நான் நினைப்பது எங்கே அம்மா நடக்கிறது, கவலைகள் மட்டுமே எனக்கு நிரந்தரமாக ஆகிவிட்டதே என நீ கண்களில் நீர் ததும்பி கவலையுறுவது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆலமரம் கூட சின்னஞ்சிறிய விதையிலிருந்து உருவாகுவதுதானே? அதே போலதான் இப்போது உன் வாழ்வில் மிகச் சிறியதாய் தோன்றக்கூடிய விஷயங்களும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும். நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணையாய் நிற்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்திருக்கிறாய். எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. என் அருளாலும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்கவே மாட்டேன். நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதனாலேயே உனக்கான வாழ்க்கையில் நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு துணையாய் நான் இருக்கப் போகிறேன். நீ யார் என்பதை உனக்கே நிரூபிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன். உன் தேவைகளையெல்லாம் அறிந்த நான் உன் பொருளாதார சூழ்நிலையையும் உயர்த்தப் போகிறேன். நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப் போகிறது. உன்னுடைய செயலாலும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனமானது கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகு போட்டால் பொரிவது போல கொதித்து கொண்டிருக்கிறது தானே. ஏதேதோ கஷ்டங்களையும் கவலைகளையும் அவமானங்களையும் பட்ட நீ ஏச்சும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவுக்கு வாங்கிவிட்டாய். இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடும் வேதனையோடும் இந்த வராகி அம்மாவை தேடி வந்தாய். உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனிமே லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாறப்போகிறது. அந்த அதிசயத்தை பார்த்து நீ முகம் மகிழப் போகிறாய். ஓம் வராகி.